நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ் பேசுகிறேன். ஜாதகப்படி திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலம். இப்போ இந்த பதிவில் ஜாதகப்படி ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலம் எப்போ வரும், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதிர்ஷ்டம் இல்லாத காலத்தில் கூட அதிர்ஷ்டத்தை தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஆசை. ஆனால் அந்த காலத்துலலாம் அதிர்ஷ்டம் வந்துடுமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி நம்ம ஜாதகம்தான். ஜாதகத்தில் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்டம் இருந்தால் அது எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறதையும் ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜாதகத்தில் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னா அதுக்கு பல வழிகள் இருக்குது. நம்ம ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகளை வச்சு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது நான் வேறு பதிவுகளில் சொல்லிட்டு வரேன். இப்போ இதில் இந்த ஜாதகப்படி திடீர் அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும், அது அதிர்ஷ்டங்கிறது எப்படின்னா திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் பணம் கிடைக்கிறது, இல்லை தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, லாட்ரி சீட்டு கிடைக்கிறது, இது போல் உழைப்புக்கு மேலே திடீர்னு பெரிய அளவுக்கு வருமானம், பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கிறது, அதை நம்ம லாபம் அதிகரிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டமான காலம், அது கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப நல்ல நேரம் அப்படிங்கிறது. பணம் அதிக அளவில் கிடைக்கிறது, திடீர்னு வாழ்க்கை நிலையை மாற்றுறது, ஒரு ஏழையாக இருக்கிறவங்க கோடீஸ்வர வாழ்க்கைக்கு மாறுறது. இது ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். இப்போ அரசியலில் சாதாரணமாக இருக்கிறவங்க திடீர்னு எம்எல்ஏ மந்திரி ஆகிறது, அவங்களுக்கு அது அதிர்ஷ்டமான காலம். சினிமாவோட சாதாரணமாக சின்ன நடிகராக இருக்கவங்க திடீர்னு உச்ச நிலைக்கு வர்றது, மிகப்பெரிய அளவுக்கு சம்பளம் வாங்கிறது, இதெல்லாம் அதிர்ஷ்டம். அதே போல் விளையாட்டுத்துறை, இப்படி பல துறையில் திடீர் அதிர்ஷ்டத்தில் மேலே வந்துடுவாங்க. ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது, லாட்ரியில் திடீர்னு பணம் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இதெல்லாம் திடீர்னு வாழ்க்கை நிலையை உயர்த்தி விடுது. இப்படி வரக்கூடிய காலம் எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே அதிர்ஷ்டம் உள்ள ஜாதகம் அப்படின்னா கிரக அமைப்புகளை நான் சொல்லியிருக்கேன். செவ்வாய் புதன் தொடர்பு, அதே போல் சந்திரன் ராகு, இவங்களுடைய தொடர்புகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதை வச்சு இது எந்த காலத்தில் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் எந்த நேரத்தில் உருவாகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் பதிவில் எடுத்தவுடனே அந்த விஷயத்தை சொல்லிடலாம், ஆனால் யாருக்கும் புரியாது. அதனால தான் சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம்னு வரணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும். அப்படின்னா 10ஆம் இடம் தான் அதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா இந்த 10ஆம் இடங்கிறது தொழில்னால் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறது, தொழில் பண்ணுறது, இல்லை வேலைக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்குறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை. தொழில் அப்படிங்கிறத அவனுடைய செயல், ஒருத்தன் என்ன செய்கிறான், என்ன செஞ்சு அவனுக்கு வருமானம் பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ 10ஆம் இடங்கிறது எல்லாரும் தொழில் வியாபாரம் வேலைக்கு போகிறது இப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் அந்த ஜோதிடத்தில் ஜாதகமாக பேசும்போது சில வார்த்தைகள் கொஞ்சம் தப்பாக தெரியும். இருந்தாலும் உண்மையை சொல்லும்போது அதையும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உண்மை தானே ஜோதிடம். அந்த 10ஆம் இடங்கிறது ஒருத்தனுடைய செயலை சொல்கிறது, வருமானத்துக்காக அவன் என்ன செய்கிறான்னு சொல்கிறது.
அப்போ தொழில் வியாபாரம் பண்ணுறது, வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, ஒருத்தன் பிச்சை எடுக்கிறது கூட அவனுடைய வேலையாக அது அமைஞ்சிருக்கும். அதனால தான் அவனுக்கு வருமானம் கிடைக்கும். ஒருத்தன் திருடனானா அவனுக்கு திருடுறதுனால அவனுக்கு வருமானம் இருக்கும். அவனுடைய ஜாதக அமைப்பு அப்படி தான் இருக்கும். இதுபோல் ஒவ்வொருத்தன் என்ன செயல் செய்கிறானோ அதில் அவனுக்கு வருமானம், அதில் எந்த அளவுக்கு லாபமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த 10ஆம் இடத்தை வச்சு கணிக்கணும். அப்போ இந்த 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கையில் விருச்சிக ராசியாக வரும். அது செவ்வாயோட அதிபதியாக இருக்கக்கூடிய வீடு. அப்போ செவ்வாய் தான் ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டம், அதாவது லாபத்தை சொல்லக்கூடிய இடம். ஒருத்தர் செய்கிற செயலுக்கு லாபத்தை சொல்லக்கூடியது விருச்சிகம். திடீர்னு கொடுக்கறது, எதிர்பாராமல் கொடுக்கறது. அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வருது, தொழில் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடமாக வருது. அதனால தான் அந்த விருச்சிகத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். அப்போ செவ்வாய் திசை வரதை நம்ம எடுத்துக்கணும். இதுக்கடுத்து அதே தொழில் ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானமாக, தொழில்னால் ஒருத்தன் பாக்கியம் அடைஞ்சு வருமானத்தை பெருகிய எல்லா வித பாக்கியங்களையும் ஒருத்தன் அனுபவிக்கிறான்னா அதை சொல்லக்கூடிய இடம் கன்னிராசி. அது புதனோட வீடு. அந்த புதன் தொடர்பில் திசாபுத்தி நடத்தும்போது செவ்வாய் புதன் தொடர்பு. அப்போ அது பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய இடம் புதனோட அதிபதி. அந்த கன்னிராசி 9ஆம் இடமாக வரும் இந்த தொழில் ஸ்தானத்துக்கு. அந்த இடத்தோட அதிபதி புதன். அப்போ ஒருத்தருக்கு எல்லா வித பாக்கியங்களும் தொழில்னால் அவன் செய்யக்கூடிய செயல்னால் கிடைக்கிதுன்னா அதுக்கு காரணம் புதனாக இருக்கார். அப்போ செவ்வாய் புதன் தொடர்பு வந்துடுது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு. ராகு எப்படி வருவார் அப்படின்னா, இந்த தொழில் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷனுக்கு வருமானத்தை சொல்லக்கூடிய தனத்தை சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தான் ராகு உச்சம் பெறுவார். அந்த இடத்துக்குள்ள ராகு உச்சம் பெறுறதுனால ராகு தொடர்பு. இதுக்கடுத்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய அளவுக்கு செல்வம், செல்வாக்கு, பணம், அந்தஸ்து, அதே போல் வீடு, வாகனம், எல்லா வித ஆடம்பரமும் கிடைக்கிறதுக்கு காரணம் குபேரன் மாதிரி வாழ்கிறதுக்கு காரணம் சந்திரன். அந்த சந்திரன் எங்கே உச்சம் பெறுறாரு அப்படின்னா, அதே தனத்தை சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அதே போல் அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். இப்போ நான் சொன்ன கிரகங்கள் செவ்வாய், புதன், ராகு, சுக்கிரன், சந்திரன். இந்த கிரகங்களோட தொடர்பில் ஒருத்தருக்கு திசா நடக்குதுன்னா இந்த திசா, புத்தி, அந்தரம், சூட்சமம் கூட எடுத்துக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது அதில் ராகு புத்தியோ, சுக்கிர புத்தியோ, சந்திர புத்தியோ நடக்கும்போது அதில் அந்தரம், இதில் செவ்வாயோ, சுக்கிரனோ, சந்திரனோ நடக்கும்போது அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய நேரமாக இருக்கும். இதே போல் சுக்கிர திசை நடக்கும்போதும் ஒருத்தருக்கு சந்திர புத்தியோ, ராகு அந்தரமோ இது மாதிரி நடக்கும்போதும் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்துரும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ராகு திசை நடக்கும்போது செவ்வாய், சந்திரன் சம்மந்தப்படக்கூடிய புத்தி, அந்தரம் இது மாதிரி நடக்கும்போதும் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கொடுத்துரும். இப்போ நான் சொன்னதெல்லாம் காலபுருஷனுக்கு இந்த அமைப்பில் சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த நான் சொன்ன இடத்துக்கு அதிபதி போல் உங்களுக்கு 8ஆம் இடம், அதே போல் 6ஆம் இடம், 2ஆம் இடம், இந்த தொடர்புகள்
உங்களுக்கு ராகுவோட தொடர்பு வரும்போது திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஆனாலும் காலபுருஷனுக்கு நான் சொன்ன செவ்வாய், புதன், ராகு, சந்திரன், சுக்கிரன் இந்த தொடர்புகள் உள்ள கிரக அமைப்பில் திசாவோ அல்லது புத்திகளோ நடக்கும்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எதிர்பாராத தன வரவுகள் அந்த நேரத்தில் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். நீங்கள் அந்த தொழில் வியாபாரத்தை பல வருஷமாக செஞ்சுருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் தோணாத புதிய சில ஐடியாலாம் தோணும். அந்த நேரத்தில் அது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் சினிமா, அரசியலில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு செவ்வாய், புதன், அதே போல் சுக்கிரன், ராகு, சந்திரன் இந்த திசா புத்திகள் அந்தரம் சம்பந்தப்படுற காலங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த செவ்வாய் திசை, சந்திர திசை, அதே போல் புதன் திசை, சுக்கிர திசை, ராகு திசை இந்த திசா புத்தி காலங்களில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அந்த முக்கியமான சில விஷயங்கள், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கிய திருப்பங்கள் அந்த இடத்துல நடந்துடும். அது திடீர் தனவரவை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கும். சிலருக்கு அதிர்ஷ்டமே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கிரகங்களோட தொடர்பு உள்ள திசா புத்திகள் நடக்கும். திசா புத்திகள் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. அவங்களுடைய செயல்பாடுகளையும் சரியாக கொண்டு போகும், அதிர்ஷ்டத்தை நோக்கி கொண்டு போகுது. சிலர் பல காலமாக போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுருவாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு தொடர்ந்து வர திசா புத்திகள் சரியில்லாமல் பல காலம் இருந்திருக்கும். அதனால தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 50-60 வயசு வரையும் கஷ்டப்படுவாங்க. அந்த 60 வயசுக்கு மேலே மிகப்பெரிய உச்சத்துக்கு வராங்க. ஒரு சிலர் வேணால் 30 வயசு 20 வயசில் முன்னேறி வந்திருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு அந்த காலத்தில் வர திசா புத்திகள் தான் காரணம். இப்போ நான் இதில் சொன்ன விஷயங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாக செவ்வாய், புதன் இது சம்பந்தப்பட்ட திசைகள், ராகு, சந்திரன், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட திசைகள். இந்த திசைகள் வரும்போது நீங்களே எதிர்பாராத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மொத்தமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிட்டு போகும். அந்த நேரத்தில் அதை தக்க வச்சுக்கிறது இது இந்த காலத்தில் அதிர்ஷ்டத்தை தருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்கணும். நிறைய பேரோட ஜாதகத்தில் இந்த அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலத்தை பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த காலத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு தான் போகுது. நிறைய ஜாதகங்களில் இந்த அதிர்ஷ்டமும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை, புதன் இந்த மாதிரி திசை வரும்போது இந்த சூட்சும விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு பயம் தரக்கூடியதாக இருக்கணும். இந்த பதிவை நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.